6th to 7th students, good morning. Chemistry lesson name matter around us. The last year நம்ம இந்த லெசன் நம்ம பார்த்துருக்கோம். மேட்டர் அரவுண்ட் அஸ், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே மேட்டர். லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், உயிருள்ளவையாக இருந்தாலும் சரி உயிரில்லாதான் சரி எல்லாமே மேட்டர். ஸோ டிஃபைன் மேட்டர் எப்படி சொல்லுவோம்? டெஃபினேஷனாக என்ன சொல்லுவோம்? எதெல்லாம் மேட்டர் அப்படின்னா, மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் த மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். மாஸ் இருக்கணும், ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கணும். இட் இஸ் கால்டு மேட்டர். இப்போ நம்ம மேட்டர்னு சொல்கிற எல்லாமே மாஸ் இருக்கும், ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கணும். அப்படி பார்த்தா நம்ம எல்லாமே matter. The matter is made up of tiny particles. Tiny particles, small in size, மிகச்சிறியது. இப்போ மேட்டர் அப்படிங்கிறது இந்த டைனி பார்ட்டிகல்ஸ்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாக் பீஸை ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கிட்டே வரும். சின்னதாக அப்படியே ஸ்மால் பீஸாக அப்படியே உடச்சிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் cannot be broken, cannot be split. இதுக்கு மேலே உடைக்க முடியாது. பிகாஸ் சைஸ் இஸ் ஸ்மால், மிகச்சிறியதாக பார்ட்டிகல்ஸாக இருக்குது, மிக சிறிய ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே உடைக்க முடியலை, பட் இருக்குது, பட் இன்விசிபிளாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மிக ஒரு மைன்யூட்டாக இருக்குது. அப்போது இந்த ஸ்மால் சைஸாக இருக்கக்கூடிய இந்த டைனி பார்ட்டிகல்ஸை தான் நம்ம ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாக் பீஸ் பவுடர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனோம்னா அது ஒரு பொருளாக வந்துடும். சாக் பீஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு பொருளாக வந்துருச்சு இப்போது. அப்போது அந்த மேட்டர்னுடைய பேசிக் ஃபார்ம் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸ். இப்போ எல்லாமே மேட்டர்ஸ்னால் இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது பேசிக் என்னவாக தான் இருக்கும்? ஆட்டம்ஸ் தான். ஸோ cannot be broken, cannot be split. இதுக்கு மேலே பிரிக்க முடியல, உடைக்க முடியல. பிகாஸ் ஸ்மால் இன் சைஸ், அந்த அளவுக்கு மிகச்சிறியதாக இருக்குது. அதுதான் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மேட்டர் அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அணு அப்படி சொல்லுவோம். சரி, இந்த மேட்டர் அப்படிங்கிறது 3 ஸ்டேட்டில் இருக்குது: சாலிட், லிக்விட், கேஸ். எதெல்லாம் சாலிட்ஸ்? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்: சேர், டெஸ்க், ஃபேன், ஐஸ் க்யூப். இது எல்லாமே சாலிட்ஸான எக்ஸாம்பிள்ஸ். லிக்விட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர், மில்க், ஜூஸ், இதெல்லாம் சொல்லலாம். கேஸஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டீம், ஏர், ஆக்சிஜன். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். அப்போது மேட்டர் அப்படிங்கிறது இந்த 3 ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இதுலேயும் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாலிடில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது? எல்லாத்துலேயுமே மாலிகுல்ஸ் இருக்குது. மாலிகுல்ஸ் மீன்ஸ் ஆட்டம்ஸ், 2 or more ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் நம்ம மாலிகுல் அப்படிங்கிறோம். இப்போ இதில் மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ சாலிடில் பாருங்கள், க்ளோஸாக இருக்குது, ரொம்ப ஒரு நெருக்கமாக, ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. The particles are tightly packed with very little space between them. எதுக்கும் இடையில் மிக நெருக்கமாக அமைஞ்சிருக்கு. என்ன காரணம்? 1 molecule to between molecule ஸ்பேஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, டைட்லி பேக்கடு. அது காரணம் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். 1 molecule இன்னொரு மாலிகுலை அட்ராக்ட் பண்ணுது. ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்த ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, அட்ராக்ட் பண்ணி இழுக்குது, ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மேக்ஸிமம். அப்போது ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வந்திருக்கு. ரொம்ப எல்லா மாலிகுல்ஸும் ரொம்ப நெருக்கமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு திடப்பொருளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
கடினமான ஒரு பொருளாக இருக்கும். ஸோ வந்து இதை நம்ம வந்து கம்ப்ரெசிபிள் பண்ண முடியாது, இன்கம்ப்ரெசபிள், அழுத்த முடியாது. ஸோ இது வந்து சாலில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸினுடைய அந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு. லிக்விட்ஸ் இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ சாலிடை விட ஒன் மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுல், ஒன் பார்ட்டிகிள்ஸ் டு இன்னொரு பார்ட்டிகிள்ஸ்க்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. என்ன காரணம்? இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதை விட கொஞ்சம் கம்மி. இந்த ஃபோர்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கு, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி இல்லை. அப்போ கொஞ்சம் ஸ்பேஸுக்கு இருக்குது, இப்போ ஸ்பேஸ் இதுக்கு இருக்குது. The particles in liquids are arranged in the random, தாறுமாறாக இருக்குது, irregular way. The space between particles is greater than the solid. சாலிடை விட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. கேஸ் பார்ட்டிகல்ஸ் இன் கேஸில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் விட ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒன் பார்ட்டிகல்ஸ் டு அனதர் பார்ட்டிகல்ஸ் பிட்வீன் ஸ்பேஸ் மேக்ஸிமம். ஏன் இங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்குது ஸ்பேஸ் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் லெஸ், மிக குறைவாக இருக்குது. த பார்ட்டிகல்ஸ் இன் த கேஸஸ் ஆர் அரேஞ்ச்டு ஃபார் அபார்ட். அதனால் மூவிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பரவக்கூடியது. இப்போ ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, இப்போ ஈஸியாக வந்து கம்ப்ரெசபிள் பண்ண முடியும், ஈஸிலி கம்ப்ரெசபிள். இப்போது இந்த சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டம்ஸில் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆட்டம்ஸ் தான், எல்லாமே மாலிகுல்ஸ், எல்லாமே ஆட்டம்ஸ். அப்போது ஆட்டம்ஸ்னால் என்ன? இன்விசிபிள் பார்ட்டிகல்ஸ், வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, கெனாட் சி, நம்மளால் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்பில் தான் நம்ம பார்க்க முடியும். அது என்னென்ன மைக்ரோஸ்கோப்னு நம்ம லாஸ்ட் இயரே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு 2-3 மைக்ரோஸ்கோப் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அதன் வழியாக நம்ம வந்து ஒரு ஆட்டம்ஸினுடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, உள்ளுக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலான்னு படிச்சிருக்கோம். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஆட்டம்ஸை. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா அதில் இந்த பிக்சரில் பாருங்கள். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஸ்ட்ரக்சர். இதில் இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடியது நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுல 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஒன்று நியூட்ரான், இன்னொன்று வந்து புரோட்டான். இந்த நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்ஸ்னு சொல்லக்கூடியதுன்னா வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆர்பிட்ஸ்னால் வட்டப்பாதை, இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. எதை சுற்றிக்கிட்டு இருக்குது? நியூக்ளியஸை சுற்றி ரவுண்ட்ஸில் இருக்குது, அரவுண்டு த ஆர்பிட்ஸ். அதை எலக்ட்ரான் அப்படிம்போம். அப்போ இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதுக்குடைய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ். சரி, இதில் இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, இது என்ன, இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பாரு. ஃபஸ்ட்டு புரோட்டான். த புரோட்டான் இஸ் த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். இதனுடைய மின்சாரத்தின் மின் சுமை பாசிட்டிவ்லி சார்ஜ், பாசிட்டிவாக இருக்கும். இட்ஸ் லொக்கேட்டட் இன் த நியூக்ளியஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸில் இருக்குது. புரோட்டானுங்கிறது நியூக்ளியஸ் சொல்லலையா, மத்தியில் இருக்கக்கூடியது, ஒரு ஆட்டத்தினுடைய சென்ட்ரல் இருக்கக்கூடியது, அங்கே தான் அது இருக்குது. சரி, நியூட்ரான் அப்படின்னா நியூட்ரான் இஸ் இன்சைட் த நியூக்ளியஸ். இதுவும் நியூக்ளியஸில் தான் இருக்குது, அதாவது சென்ட்ரலில் தான் இருக்குது. அப்போது நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுல தான் புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்குது. த நியூட்ரான் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ். இதுக்கு எந்த விதமான மின்சுமையும் இல்லை. எலக்ட்ரான், திஸ் இஸ் எ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இதனுடைய மின்சுமை வந்து நெகட்டிவாக இருக்கும். The electrons revolve around the nucleus of the atom in specific orbit. ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் அந்த நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு வட்டப்பாதையை சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை தான் நம்ம வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடியது எதுனா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ். இது ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸு, இதை பற்றி படிச்சுக்கோங்க. மீதி இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் நீட்டாக பார்க்கலாம்.
ஸோ இப்போ மேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு மேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டெஃபினேஷன் படித்தோம். அதில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த ஸ்டேட்ஸில் அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸு எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இப்போ சாலிட் க்ளோஸ்டு அரேஞ்ச்மெண்ட், அதில் கூடிய பார்ட்டிகல்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. லிக்விட்ஸில் பார்த்தீங்கன்னா லூஸ்லி அரேஞ்சு, அதாவது கொஞ்சம் லிபரலாக இருக்குது, கொஞ்சம் இடைவெளியோடு இருக்குதுன்னு பார்த்தோம். கேஸஸில் பார்த்தீங்கன்னா வெரி லூஸ்லி அரேஞ்சு, மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்போடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போது இது எல்லாருமே என்னுடைய பேசிக் ஃபார்ம் என்னன்னா ஆட்டம்ஸ் தான். மேட்டர்னுடைய பேசிக் ஃபார்ம் ஆட்டம். அப்போ ஆட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆட்டம்னா இன்விசிபிள் பார்ட்டிகல்ஸ், கெனாட் பி ப்ரோக்கன், பிரிக்க முடியாதது, உடைக்க முடியாதது. ஸோ இந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் 3: எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்.